இந்த வீடியோவே எடுக்கிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் நான் இல்ல. பட் ஜான்சினாவோட ரிட்டயர்மென்ட் மேட்ச். இந்த மேட்சுக்காக கூட நான் வீடியோ போடலைன்னா, அப்புறம் நான் எதுக்காக இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ எடுக்கணும்னு நான் வந்து உட்கார்ந்தேன். ஸோ பேசிட்டு இருக்கும்போது எங்க அப்பா கூட எனக்கு ஞாபகப்படுத்தினார். இதெல்லாம் ஆக்சுவலா நான் மறந்துட்டேன். சின்ன வயசுல வந்து அவரு வாக்கிங் போவாரு. ஸோ வாக்கிங் ஷூ வச்சிருப்பாரு. எக்கனாமிக்ஸ் கேரக்டர் இருந்தார்ல, அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பூட்டு இரும்பு செயின் போட்டு ஒரு பூட்டு வச்சுட்டு வந்துருவாரு. அந்த இரும்பு செயின் கையில சுத்திப்பாரு. பட் அத அடிக்கிறதுக்கு முன்னாடி குமிஞ்சு கால்ல இருக்கிற அந்த ஷூவோட பஃப்ல இப்படி இப்படி பிரஸ்ட்டு வந்து அடிப்பாரு. அது ஒரு ஷாட் தான். பட் எங்க அப்பாவோட ஷூக்குள்ள நான் ஏறி நின்னு அந்த மாதிரி பிரஸ் பண்ணி விளையாண்டுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கொசுபத்தி அட்டை இருக்குல்ல, அந்த கொசுபத்தி அட்டை 2 அட்டையை எடுத்து போனாமா ரவுண்டா வெட்டி நடுவுல ஒரு பின்னூசியை குத்திட்டு பின்னாடி இருக்கிற அட்டை மேல ஸ்டாப்லர் அடிச்சு பெல்ட் மாதிரி ரெடி பண்ணிடுவேன். முன்னாடி இருக்கிற அட்டையில அந்த ரவுண்டு மட்டும் தான் இருக்கும். ஸோ சுத்தி விட்டு அதெல்லாம் சுத்தமாமா ஸ்பின்னர் பெல்ட் நான் கிரியேட் பண்ணி வச்சு விளையாண்டுருக்கேன். இப்போ அவங்க சொல்லும்போது எனக்கு அதெல்லாம் ஞாபகம் வருது. எஸ், பார்ட் ஆஃப் மை சைல்ட்ஹுட் வாஸ் ஃபில்டு வித் ஜான் சினா அண்ட் ஹிஸ் மெமரிஸ். இன்னுமே பர்சனலா போகணும்னா இன்ட்ரோடக்ஷன் டு போனோகிராஃபி. என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து டே ராயல் ரம்பிள் ஒன்று நடந்திருக்காம, அது ஜான் சினா ஜெயிச்சிருக்காரு, நம்ம ப்ரௌசிங் சென்டர் போய் பார்த்தோம்னா அந்த மேட்சே பார்க்கலாம். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா வீடியோ எல்லாமே ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி என்னை ஏமாத்தி ப்ரௌசிங் சென்டருக்கு 20 ரூபா நீ குடுறான்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க. நானும் சீனா ஜெயிச்சிட்டாரு அந்த மேட்ச் பார்க்கலாம்னு சொல்லி தான் போனேன். அப்போ போகும்போது எனக்கு போனோகிராஃபி இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஸோ எஸ், சம்ஹவ் என்னோட லைஃப் வாஸ் கனெக்டட் வித் ஜான் சினா. எனக்கு மட்டும் இல்ல, 90s கிட்ஸா பிறந்தவங்க நிறைய பேருக்கு இது இருக்குன்னு நான் நம்புறேன். எந்த வகையிலையும் எதையும் விட்டு கொடுத்துறாத. உனக்கு ஒரு விஷயம் வேணும்னா நெவர் எவர் கிவ் அப். நியாயமா உள்ள, நேர்மையா உள்ள, யாரையும் ஏமாத்தாத. உனக்கான ரெஸ்பெக்ட் உன்னை தேடி வரும்னு சொன்னாரு. விச் இஸ் ஹசல், ராயல்டி அண்ட் ரெஸ்பெக்ட். யார் உன்னை பார்த்து சிரிச்சாலும் சரி, உன்னை கேலி பண்ணாலும் சரி, அதெல்லாம் நீ காதுல போட்டுக்காத. உன்னோட இலக்கு நோக்கி நீ போன்னு சொன்னாரு. அதுதான் ரைஸ் அபோவ் ஹேட். ஸோ அந்த மனுஷன் அவர் அறியாம நிறைய விஷயங்கள் நமக்காக கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த விஸ்டம் எல்லாம் நம்ம எடுத்துப்போம். அதை வச்சு நம்ம வாழ்க்கையை தெளிவான பாதையில கொண்டு போவோம் நம்புறேன். கிரிஞ்சா ஃபீல் ஆகலாம், பட் he is my hero. He will always be my hero. Thank you.